வணக்கம் தோழர்களே. இந்த குட்டி ஸ்டோரியில ஒரு மோசமான பரிதாபத்திற்குரிய ஒரு ஸ்டோரியை பார்க்க போறோம். தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற தற்கூரி தம்பிகள் எல்லாம் ஒரு போஸ்டர் அடிச்சு ஒரு பிளக்ஸ் அடிச்சு கையங்களமா சிக்கின ஒரு கதையத்தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, நம்ம சமூக வலைத்தளங்களை பார்த்தோம்னா விஜயனுடைய தாவேக்கான தற்கூரி கழகம்னே சொல்லி 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 நம்ம என்னடா சும்மா கேலி பண்றாங்களேன்னு கூட பல நேரம் நினைப்போம். ஆனா இது ஒரு பழைய பிளெக்ஸ் தான், பழைய போட்டோ தான். ஆனா இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, சமீபத்துல வந்த ஒரு ஆடியோ தான் அது ட்ரெண்ட் ஆயிருக்கு. அந்த ஆடியோ என்னன்னு பின்னாடி போட்டு வரேன், ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். என்ன அந்த பிளெக்ஸ்ல நடந்திருக்கு அப்படின்னா, மார்ச் 8ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்தனர் தமிழக வெற்றி கழகம். அதுல பெண்கள் எல்லா மாவட்டங்களிலும் பெண்கள் தலைமையில அந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. வேலூர்ல அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிளெக்ஸ் ரெடி பண்ணி ரோட்ல அந்த பிளெக்ஸ வச்சு போறவங்க வரவங்களுக்குலாம் அந்த பிளெக்ஸ்ல கையெழுத்து வாங்குறது. நம்ம கூட மதுக்கு எதிராக, போதை பழக்கங்களுக்கு எதிராக நம்ம கையெழுத்து இயக்கம் நடத்தியிருக்கோம். அது போல அவங்க ரோட்ல வச்சு கையெழுத்து இயக்கத்தை நடத்தியிருக்கிறாங்க. தப்பு கிடையாது, எந்த ஒரு எதிர்கட்சியா இருந்தாலும் வேலை செய்யலாம். ஆனா என்ன பண்ணி புட்டானுங்க, வி ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் விமன் ஹராஸ்மெண்ட் இப்படிதானே போடணும். நாங்கள் பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிராக இருக்கிறோம் அப்படிதானே போட்டு கையெழுத்து வாங்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிவிட்டானுங்க, வி ஸ்டாண்ட் ஃபார் விமன் ஹராஸ்மெண்ட் போட்டு விட்டானுங்க. ஆனால் பெண்கள் மீதான வன்முறைக்கு பக்கபலமாக நிற்கிறோம் போட்டு விட்டான். எவன் எழுதி கொடுத்துறதுன்னு தெரியலையா? ஒரு சிம்பிளான வரி எழுதல, தப்பா எழுதி அது பெருசா பிளெக்ஸ் பேனர்ல போட்டு பயங்கரமான ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. அந்த வழியா போற யாரோ அதை போட்டோ பிடிச்சு போட்டு விட்டானுங்க. இவங்க கூட தாயா நம்ம இன்னும் அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. விஜய பலிகடாயா இறக்கி விட்டு ஆளுக்கால ஆடுறீங்களான்னு பயங்கர வைரல் ஆச்சு பாருங்க. பாத்தீங்களா, வி ஸ்டாண்ட் ஃபார் விமன் ஹராஸ்மெண்ட், நாங்க பெண்கள் மீதான வன்முறைக்கு துணையாக நிற்போம். எனக்கு என்னன்னாங்க, இவங்களை என்ன பண்றதுன்னே தெரியல. எதுக்கு இப்போ இது வரணும்? இதுதான் 8ஆம் தேதியே முடிஞ்சு போச்சுல, மார்ச் 8. இன்னைக்கு ஏன் திரும்ப வைரல் ஆகுது அப்படின்னா, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ்ல ஒரு மீட்டிங் போடுறானுங்க தமிழக வெற்றி கழக தம்பிங்கெல்லாம். அந்த மீட்டிங்ல ஒரு விவாத பொருளாக மாறுது ஒரு விஷயம். அதுதான் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையகத்துல அவங்கள ஹெட் ஆபீஸ்ல ஒரு பொண்ணை மொலாஸ் பண்ணிட்டாங்க, அதாவது பாலியலா சுரண்டி துன்புறுத்தினார்கள் அப்படின்ற விஷயத்த அங்க பேசுறாங்க. அங்க நண்பன்றவன்ட்ட ஆதாரம்லாம் இருக்கு அப்படின்னு அந்த ஸ்பேஸ்ல பேசுறான். முதல்ல இத கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், கட்சி தலைமை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும், சட்ட நடவடிக்கைக்கு இவங்களே எழுதி கொடுத்துருக்கணும். ஆனா என்ன பண்றானுங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு பொது வெளியில உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இது வைரல் ஆயிடுச்சு. இது வைரல் ஆன உடனே இத கொண்டு வந்து அந்த போட்டோவோட கனெக்ட் பண்ணி போட்டாச்சு. அந்த போட்டோல என்ன சொன்னாங்க, பெண்கள் மீதான வன்முறைக்கு துணை நிற்போம் சொன்னாங்களா. இந்த ஆடியோ கொண்டு போட்டானுங்க, கேளுங்களே. ஒரு டிவிக்கே உமன் வந்து நம்ம கட்சி அலுவலகத்துல வந்து ஷீ இஸ் பீங் லைக் அவர் சொன்ன மாதிரி ஏதோ மொலாஸ் பண்றாங்க அது பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. என்கிட்ட அந்த எவிடன்ஸ்ல இருக்கு, நான் நினைச்சா அதை கூட போட்டிருக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு 200 பேர் இருக்க ஸ்பேஸ்ல இத சொன்னாரா? அவர் ஸ்பேஸ்ல சொன்னாரு. யூ ஆஸ்க் நண்பன், நீங்க நண்பனை கூட நீங்க கேள்வி கேளுங்க. நண்பன் இந்த வேர்டா சொன்னாரு, நம்ம கட்சி அலுவலகத்துல ஒரு பொண்ணுக்கு வந்து தாக்கப்பட்டாரு. கட் பண்ணுங்க திரும்ப திரும்ப சொல்ல அது விடுங்க. இல்ல ஒரு நிமிஷம் இத சொல்லி என்னால இது கூட சொல்லி நான் போட்டு நான் வந்து பெருசாக்க முடியும். ஆனா நான் அதெல்லாம் பண்ண விரும்பல. பாத்தீங்களா, இதுதான் இன்னைக்கு வைரல் ஆனதுக்கே காரணம். இதுல வேற மார்ச் 8 அன்னைக்கு எங்க அண்ணன் பயங்கரமா வந்து காணொலியெல்லாம் வெளியிட்டாரு எங்க அண்ணன் விஜய். அதுல என்ன சொன்னாரு, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நீங்க சந்தோஷமாலாம் இருக்க மாட்டீங்க, பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாட்டுல நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்க, நாங்க கூட நம்பி ஓட்டு போட்டு ஏமாந்துட்டோம், நான் வந்துட்டேனா அதையும் போட்டு உடன்னு உடைக்கிறானுங்க இன்னைக்கு. கேளுங்களேன். பாதுகாப்பா இருந்தா தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. பாத்தீங்களா, எங்க அண்ணன் உயிரை கொடுத்து உருகுறாருங்க. அவருடைய தலைமை அலுவலகத்திலே இந்த மாதிரி பெண்களை பாலியல் சுரண்டல் பண்ணா
இது எவ்வளவு கேடு கெட்டதுன்னா இதை பூரா சேர்த்து வச்சு நம்ம அண்ணனை செஞ்சு விட்டதோட தமிழக வெற்றி கழக தம்பிகளையும் செஞ்சு விட்டாங்க. அதனாலதான் டே தற்குறிங்களா, படிங்கடா படிங்கடா படிங்கடான்னு அதுக்கு தாண்டா சொல்றோம் அப்படின்னு வைரல் ஆயிட்டு இருக்குங்க. சரி, நமக்கே மனசு கஷ்டமா இருந்துச்சு, அனுதாபத்தை தெரிவிக்கலான்னு இந்த வீடியோ போடுறேன். தம்பி, ஆழ்ந்த அனுதாபங்கள்டா, உங்க கட்சி விளங்கிரும்டா.